ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான கறி வெரைட்டி தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நம்ம ரெடிமேடாக கிடைக்கும் இல்லைங்களா, ஜாமுன் மிக்ஸ். அதில் வந்து கோஃப்தா கறி செய்ய போகிறோங்க. இது சப்பாத்தி இல்லைனா கீ ரைஸ் அது மாதிரி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸில் ஜாமுன் தான் செய்வோங்க. இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை கோஃப்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி வந்து ஜாமுன் மிக்ஸ் வந்து இதுக்காகவே வாங்குவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஜாமுன் மிக்ஸு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேங்க நான். அது வந்து ஒரு தடவை வந்து ஜலிச்சிட்டேங்க. இப்போ அது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகா, புதினா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சுக்கிறோங்க. இது கூட வந்து உப்பு, மிளகாத்தூள், மசாலா பவுடர்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோங்க. முதல்ல வெங்காயத்தை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சங்க, கரம் மசாலா கொஞ்சம், பெப்பர் பவுட்ரு, இந்த கோஃப்தாக்கு தேவையான உப்புங்க. கிரேவிக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. இந்த கோஃப்தாக்கு மட்டும் தனியாக உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாமுனுக்கு பிசைகிற மாதிரியே தாங்க, டைட்டாக பிசைங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுங்க. இல்லைன்னா மாவு வந்து எண்ணெயில் போட்ட உடனே கலடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க இது மாதிரி கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டுங்க இது மாதிரி அழுத்தி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினோடனே நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையில், இல்லை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவிக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டாங்க ஒரு கடாயில். அதில் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா சேர்த்துருக்காங்க. எண்ணெயிலே போட்டோங்க. போட்ட உடனே நமக்கு வந்து மிளகு வெடிக்குங்க. உடனே டக்குன்னு வந்து ஆனியன்ஸை போட்டுருங்க. கட் பண்ண ஆனியனை வந்து இதில் கூட சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து கறி குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனியன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வணக்கி இது மாதிரி செய்கிறப்போ நமக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் கொஞ்சம் பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. இதையும் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா பிரண்டி வந்துச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேங்க, கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லியோட தண்டு பகுதி மட்டும் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. வணங்கிடுச்சுன்னா அந்த தண்டு பகுதிக்கு தனியான ஒரு ஸ்மெல் இருக்கும். அது வந்து கிரேவிக்கு நல்ல ஸ்மெல்லை கொடுக்குங்க. இப்போ ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுவும் வந்து இது கூட நல்லா வேக விடுங்க. எல்லாம் நல்லா வெந்த உடனே ஒரு 10லேருந்து 20 முந்திரிங்க, அப்புறம் எல்லா ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சம் எடுத்துருக்குங்க. ஜாதிக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஜாதிக்காய் போட்டு செய்கிறப்போ வாசமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா ஐட்டம் செய்கிறப்போ கொஞ்சமாக ஜாதிக்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா திரும்ப ஒரு பிரட்டிட்டு உங்ககிட்ட கசகசா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கூட இந்த தக்காளி வந்து மேலே இருக்க தோல் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறினோன்னா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கோங்க. எண்ணெய் சூடாகி ஜீரகம் வெடித்த உடனே அதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். எண்ணெயிலே போட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, வெங்காயம், மசாலாலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து நான் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிக்கிறேங்க. ஸ்ட்ரெயினர் வச்சு ஏன் வடிக்கிறேன்னு சொல்லி பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அரையாத இதெல்லாம் 1, 2 கண்டிப்பாக இருக்குங்க. அது எல்லாமே வந்து இது மாதிரி கிரேவி செய்கிறப்போ சாஃப்டான ஒரு கிரேவி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வடித்து சேர்த்துக்கிறோங்க. மற்ற நம்ம புளிக்குழம்புலாம் செய்கிறப்போ அப்படியே தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து மசாலா கறி செய்கிறப்போ, கிரேவி செய்கிறப்போ இது மாதிரி நீங்கள் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டேங்க கலருக்காக. எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுக்காக தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு வந்து அதில் இருந்தது. அதெல்லாம் ஒரு தடவை மிக்ஸியும் வாஷ் பண்ணி நான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா வந்து குழம்பு கொதித்த உடனே அப்படியே வந்து இதை சிம்மில் வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த பிசைஞ்சு வச்சுருக்க
ஜாமுன் மாவு வந்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. எப்போவுமே ஜாமுன் சின்ன உருண்டையாக போட்டால் கூட அது உப்பி பெருசாக வரும் இல்லைங்களா, அதனால தான். இப்போ பாருங்கள் அதெல்லாம் நல்லா உருட்டிட்டுங்க. கொஞ்சம் ட்ரை மைதா பவுடரில் வந்து நான் ஒரு தடவை கோட் பண்ணிக்கிட்டேங்க. இது கொஞ்சம் எனக்கு தளர்வான மாதிரி இருந்தது, அதனால வந்து நான் மைதாவில் வந்து கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திக்காக பிசைஞ்சிருந்தீங்கன்னா அப்படியே கூட போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் வச்சுருக்க எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்தோன்னா ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக சூடு வச்சுருந்திங்கன்னா அது வந்து கரிஞ்சிருங்க. மேலே நல்லா கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. பாருங்கள் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கோஃப்தாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துகிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து போட்டுட்டிங்கன்னா எல்லாமே அது குழம்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடுங்க கிரேவியை. அதனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கோஃப்தா வச்சுட்டு மேலே வந்து இது மாதிரி கிரேவி ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டாங்க. இது கூட நான் எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. அதுவும் கீ ரைஸு, வெள்ளை புலாவ் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாமுன் மிக்ஸில் குலாப் ஜாமுன் மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க, இது மாதிரி வந்து கோஃப்தா கறி கூட செய்யலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.